ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2022 கேட்ட கொஸ்டின். விடுபட்ட எண்ணை காண்க. இந்த கட்டம் சதுர கட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, செவ்வக வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நம்பர் மட்டும் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இந்த நம்பர் என்ன வரணும்னு கண்டுபிடிக்கணும். இது எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 10 11 வரல. லாஸ்ட் டேர்மில் என்ன இருக்குன்னா 27 38, அடுத்த நம்பர் தெரியல. சரி, இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கியிருக்காங்க. ஒவ்வொரு நம்பருக்குள்ள ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த 4 7 பெருக்கி 4 7 28, 28லேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 4ஐயும் 7ஐயும் பெருக்கியிருக்காங்க. 4 7 28, 28லேருந்து மேலே இருக்கிற அதுக்கு நேராகவே இருக்கு இல்லையா, அந்த லைனில் இருக்கிறது 1. 28ல் 1 போச்சுன்னா 27. அதே மாதிரி தான் இதையும் பாருங்கள். 8 40, 40ல் 2 மைனஸ் பண்ணணும். மேலே என்ன இருக்குது, 2 இருக்குது, அப்புறம் 2 மைனஸ் பண்ணணும். அப்போ 40ல் 2 போச்சுன்னா 38. அடுத்த நம்பர் பாருங்கள், இதே மாதிரி செய்யணும். இங்கே எப்படி 7 4 பெருக்குனீங்களோ பெருக்கி இது கூட கழிக்கணும். 5 8 பெருக்கி 2 கழிக்கணும். அதே மாதிரி தான் 9 6 54, 54 கூட 4லேருந்து 3 கழித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 51 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு 51 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பகடை கணக்கு தான். கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த எண் 3இன் எதிர்ப்பக்கமாக இருக்க முடியும்? இதுவும் ஈஸியான சம் தான், ஷார்ட்கட்டில் போடலாம். எப்படி அப்படின்னா, இந்த பகடை 4 பகடை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் நம்பர் பகடைனாலே எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நம்பர் இருக்கும். ஓகேங்களா? கனசதுரம் தான். கனசதுரத்திற்கு 6 பக்கங்கள் இருக்கும். ஓகேங்களா? 6 பக்கங்கள்லாம் 6 முகங்கள். ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 6 ஒவ்வொரு பக்கத்துக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. 6 வரைக்கும் 1 2 3 4 5 6ன்னு 6 கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? 3இன் எதிர்ப்பக்கமாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதோ ஒரு 2 பகடை எடுத்துக்கணும். 2 பகடையிலையும் சேமாக இருக்கிற நம்பர் சேமாக இருக்கிற மாதிரி 2 பகடை எடுத்துக்கோங்க. சேமான 2த்துலேயும் ஒரே நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு பகடையை 2 பகடை எடுத்துக்கோங்க. அதில் 3ன்ற எண்ணு கண்டிப்பாக இருக்கணும். 2 பகடையில் ஏதோ ஒரு பகடையில் 3 இருந்தால் போதும். ஓகேங்களா? அப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த 2 பகடையை பாருங்கள், 3ன்ற நம்பரே இல்லை. அப்போ அதை விட்டுடுங்க. ஓகேங்களா? இதில் 3 இருக்குது. அடுத்து இதில் பாருங்கள், சேமாக இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 6 சேமாக இருக்குது, 5 சேமாக இருக்குது. ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பர் சேமாக இருந்தால் போதும். அப்போ இந்த 2 பகடையை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த முதல் பகடை என்ன செய்கிறீங்கன்னா, கிளாக் வைஸில் எழுதணும். அதில் இருக்கிற நம்பரை 2 சேமாக இருக்கிறது 6 நான் சேம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6லேருந்து நான் கிளாக் வைஸில் எழுதணும். 6க்கு அடுத்தது எப்படி வரும், 4, 4க்கு அப்புறம் 5 இப்படி எழுதணும். 6 4 5. அதே மாதிரி 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 6லேருந்து தான் எழுதணும். கிளாக் வைஸில் இப்படி எழுதணும். ஓகேங்களா? கடிகார சுற்று திசையில் எழுதணும். 6 3 5. அதுக்கு கீழே நேராக எழுதிக்கோங்க. 6 3 5. ஓகேங்களா? இதில் 3 எங்கே இருக்கோ 3க்கு நேராக உள்ள நம்பர் தான் அதற்கு எதிரெண். ஓகேங்களா? இது மாதிரி போட்டுட்டு 3 எங்கே எழுதியிருக்கேன், அதோ எழுதியிருக்கேன். அதுக்கு நேராக என்ன நம்பர் இருக்கோ அதான் அதற்கு எதிர்ப்பக்கமாக உள்ள எண்ணை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் போடணும். அப்போ ஆன்சர் என்னென்னா 4. ஆன்சர் ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். C4x F9u I16R என்ற எண்ணெழுத்து தொடரில் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஏபிசிடி வரிசை தான். 2 3 லெட்டர் தாண்டி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி நம்பரும் அதே மாதிரி ஏதோ அதுக்கு 2 நம்பருக்குள்ளே ரிலேஷன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி போகிறதுன்னு. இதுவும் ஈஸியான சம் தான். குரூப் 1ல் இப்படி ஈஸியாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. C4x ஃபஸ்ட்டு இந்த லெட்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கோம். எப்படி போட்டிருக்காங்க, CFI ஃபஸ்ட்டு இருக்கிற லெட்டர் எல்லாத்துலேயும் CFI. சிக்கு அடுத்த லெட்டர் என்னது, DE. எஃப்க்கு அப்புறம் GHI. ஓகேங்களா? இப்போ என்ன நடந்திருக்கீங்க, 2 லெட்டர் தள்ளி எழுதியிருக்காங்க. 3ஆம் லெட்டர் சிலேருந்து 3ஆம் லெட்டர் எஃப்லேருந்து 3ஆம் லெட்டர் ஐன்னு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஐலேருந்து 3ஆம் லெட்டர் நம்ம எழுதணும். ஐக்கு அப்புறம் JKL, இதுதான் 3ஆம் லெட்டர். அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் இந்த தொடரில் அடுத்த உறுப்புக்கில்
இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர் நம்ம கண்டுபிடிச்சோம் எல். ஓகேங்களா, எல்லில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இப்போ அடுத்த நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன இருக்குது? 4, 9, 16ன்னு இருக்குது. 4, 9, 16 இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூஸ். எதனுடைய ஸ்கொயர் வேல்யூஸ்? 2ஓட ஸ்கொயர் வேல்யூ, 3ஓட ஸ்கொயர் வேல்யூ, 4ஓட ஸ்கொயர் வேல்யூ. அடுத்து என்ன வரும்? 2, 3, 4. அடுத்து 5ஓட ஸ்கொயர் வேல்யூ வரும். அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஃபஸ்ட் லெட்டர் எல்லுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த நம்பர் 25ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, எல் 25 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் பிலி இருக்குது, ஆப்ஷன் சிலி இருக்குது. ஓகேங்களா, அப்போ அது ரெண்டுத்தில் எது வரும்? இப்போ நெக்ஸ்ட்டு டேர்ம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸு யூஆர். எக்ஸு யூஆர். ஓகேங்களா, ஆறுக்கு அடுத்த லெட்டர் எஸ்டி, யூக்கு அடுத்த லெட்டர் விடபிள்யூ. அப்போ எக்ஸுக்கு 2 லெட்டருக்கு 3 லெட்டருக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க, யூவுக்கு 3 லெட்டர் முன்னாடி ஆர் எழுதியிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன வரும்? ஆறுக்கு முன்னாடி 3வது லெட்டர் என்னவா இருக்கும்? அதை தான் நம்ம போடணும். என்ன வரும்? ஓ பி கியூ ஆர். அப்போ ஆறுக்கு 3 லெட்டர் முன்னாடி என்ன வரும்? ஓ வரும். அப்போ ஆன்சர் என்ன? நம்மளுக்கு ஓ கிடச்சிருக்கு. அப்போ மொத்தமாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? எல்லு. அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம்? ஸ்கொயர் வேல்யூ 25. அடுத்தது ஓ. இப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? எவ்வளோ நீளம் இருக்குது அந்த பாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 மீட்டர் நீளமாக இருக்கான். அந்த பாய் செய்யறதுக்கு எத்தனை பெண்கள்? 15 பெண்கள். எத்தனை நாட்கள்? 12 நாட்கள் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை செய்யறதுக்கு 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. இதில் எது வேலைன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பெண்கள், நாட்கள் கொடுத்துருக்காங்க. எது வேலை அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். எது வேலை? 180 மீட்டர் நீளமுள்ள பாயை செய்கிறது தான் வேலை. அதை மட்டும் நீங்கள் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டேர்ம் 180, 15, 12. 180 மீட்டர் நீளமுள்ள பாய், 18 பெண், 12 நாட்கள். அடுத்தது 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 32 பெண்கள். எத்தனை நாட்கள் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, அப்போ வேலை 180. அந்த பாய் தான் வேலை, அந்த பாயோட வேலை தான் செய்ய போடுது. ஓகேங்களா, அப்போ இதில் பாயோட வேலை 180, இதில் 512. இது மட்டும் எது வேலைன்னு நீங்கள் கொஸ்டினில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஈக்குவல் தான் பண்ணணும். ஆனால் எதை மேலே போடணும், எது கீழே போடணும் நீங்கள் தெரியணும். ஓகேங்களா, எது வேலையோ அதை கீழே போடுங்க. டிவைடில் 180, இந்த பக்கம் 512. ஓகேங்களா, மீதி இருக்கிறத மேலே பெருக்கி போட்டுருங்க. மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே மேலே போட்டுடணும். வேலையை மட்டும்தான் கீழே போடணும். மீதி இதில் என்ன இருக்குது? 15, 12. இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண சொன்னேன். அப்போ இதில் என்ன இருக்குது? 32 இருக்குது. அடுத்த நாட்கள் உங்களுக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதுதான். என்ன கேன்சல் பண்ணலாம்? இதை பண்ணலாம். 6ஆல் பண்ணலாம். 2 6 12, வேறு கலரில் கொஞ்சம் 30 180. 2 6 12, 3 6 18, 36. அப்போ இந்த 15 30 கேன்சல் பண்ணலாம். 2 15 30. ஓகேங்களா, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை இந்த பக்கம் கொண்டுட்டு வரலாம். 512 மேலேயும் இதையும் இப்படி கீழே கொண்டு வரலாம். 512 இந்த பக்கம் கொண்டு போங்க. 32 கீழே டிவைடில் கொண்டு வரலாம். இது 12, இது 12, 2 6 12, 36. அப்போ இங்கே மேலே ஒரு 2 இருக்குது பாருங்கள். இந்த மேலே ஒரு 2, இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, மீதி என்ன இருக்குது? 32/512 இன்ட்டு எக்ஸு. அப்போ எக்ஸு தான் நம்மளுக்கு தேவை. இதை இங்கேயே வச்சுக்கோங்க. இது அந்த பக்கம் இல்லை அப்படியே சுருக்கிட்டு கூட நீங்கள் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடுச்சு. இந்த பக்கம் இப்போ அடித்தோம் அப்படின்னா 2 அடிங்க. 16 2 32. இது அடித்தோன்னா 256. மேலே 16, இங்கே 256. 16 16 286. இப்போ 1/16 இன்ட்டு எக்ஸுன்னு வரும். 1/16 இன்ட்டு எக்ஸ் இப்படி கிடைக்கும். இந்த பக்கம் 1 இருக்கிறது அர்த்தம். அப்போ எக்ஸு =
16. அப்போ 16 நாட்கள் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேங்களா? திருப்பி இன்னொரு தடவை கூட சொல்கிறேன். என்ன செய்யணும் அப்படின்னா, எது வேலை அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கீழே போடுங்க. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும். மீதி இருக்கிறத மேலே பெருக்கி போட வேண்டியதான். 15 × 12 இந்த பக்கம் 32. அடுத்து இன்னொன்று நாட்கள் நம்மளுக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கீழே வந்து 512 அப்படியே போடுங்க. இதை அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதான். 2 6 12, 3 6 18, அப்போ 30 6 180. திருப்பி இதை அடிக்கலாம். 2 15 30. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இதை அடிக்கலாம். 16 2 32. இந்த பக்கம் அடித்தோன்னா என்ன இருக்கும்? 512 மேலே 32 இப்படி இருக்கும். இது 16 32. இது 2 4 மீதி 1 2 10 6 256 வரும். திருப்பி இது 16ஆல் அடிக்கலாம். 16 16 256. இங்கே பக்கத்தில் ஒரு எக்ஸு இல்லையா? 1/16 × எக்ஸ் இப்படி வரும். எக்ஸோட வேல்யூ தெரியறதுனால இந்த 16 அந்த பக்கம் கொண்டு போகலாம். இந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 இருக்கிறது அர்த்தம். இப்போ 16 1 16. அப்போ எக்ஸோட வேல்யூ 16. ஓகேங்களா? இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ எத்தனை நாட்கள் அந்த பாய் செய்வாங்க? 512 மீட்டர் நீளமுள்ள பாய் செய்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னா 16 நாட்கள் ஆகும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு காண்க. முக்கோணம் எதுன்னு சொல்லிட்டாங்க. சமபக்க முக்கோணம். அதனுடைய சுற்றளவு கொடுத்துட்டாங்க, பரப்பளவு கேட்டிருக்காங்க. இது ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஆன்சர் போட்டுடலாம். சுற்றளவுக்கு சமபக்க முக்கோணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே 3 பக்கமும் சமம். ஒரு பக்கத்தை வந்து நம்ம ஏன்னு எடுத்துப்போம். அப்போ 3 பக்கம்னா 3a. சுற்றளவு வந்து 3aன்னு எடுத்துக்கலாம். 3a = அவங்க சுற்றளவு கொடுத்துட்டாங்க 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பக்க அளவு தேவை. அப்போ ஏயோட வழி எப்படி கண்டுபிடிக்கணும்? 3 இந்த பக்கம் கீழே வந்து வகுத்து 180 3ஆல் வகுத்தோன்னா உங்களுக்கு கிடச்சிரும். 180 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 60. அப்போ ஒரு பக்க அளவு 60 இருக்கும். இந்த சமபக்க முக்கோணம் போடுற பாருங்கள். அப்போ இது 60 இது 60 இது 60. சுற்றளவுனா சுற்றி இருக்கிற அளவுகளின் கூடுதல் தான். இது சுற்றி 3 அளவுலையும் கூட்டணும் அப்படின்னா 180 கிடச்சிரும். ஒரு பக்க அளவு 60. ஓகேங்களா? இப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபார்முலா √3/4 × a². இதுதான் ஃபார்முலா. சதுர அலகுகள் அதனுடைய அலகுகளோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ √3 லாஸ்ட்டில் அதனுடைய வேல்யூ இருக்குது என்னென்னா 1.732. ஓகேங்களா? /4 × ஏயோட வேல்யூ 60 கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஸ்கொயர் இருக்கனால 60 2 தடவை பெருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். √3 வேல்யூ தான் நான் முன்னாடியே போட்டுட்டேன். 1.732 /4 × ஏயோட வேல்யூ 60 கண்டுபிடிச்சோமா? அப்போ 60 × 60. ஓகேங்களா? 2 தடவை. ஏன்னா a² இருந்தது இல்லையா? அப்போ அது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். இப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 3200 வரும். இந்த இடத்துல 3000 கீழே போடுறோம் பாருங்கள். 1.732. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நீங்கள் போடலாம். 6 36 20 3600. இப்போ இது கேன்சல் பண்ணுங்கள். இது கீழே 4 9 4 36. அப்போ 900. ஓகேங்களா? இப்போ எதையும் பெருக்கணும்? 1.732 900 பெருக்குனா அது ஆன்சர். ஓகேங்களா? 1.732 × 900. இது அப்படியே பெருக்குங்க. லாஸ்ட் 2 0 அப்போ சேர்த்துக்கலாம். இதை மட்டும் பெருக்குங்க. 2 9 18 8 மீதி 1 3 9 27 1 28 8 மீதி 2 7 9 63 63 2 65 5 மீதி 6 1 9 9 9 6 15. ஓகேங்களா? இந்த 2 0 கடைசியில் சேர்த்துக்கோங்க. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வரணும்? 1 2 3 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 புள்ளி வந்து இங்கே வரணும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1558.8. இந்த 2 0 அடுத்தது தான் இதை எடுத்துடலாம். அப்படியே நீங்கள் 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏலே இருக்குது. 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த 5 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.